ஹலோ வைஸ் சற்றுமுன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் மிகவும் சிறிய அணியாக கருதப்படும் ஆப்கானிஸ்தான் அணி கடந்த 2023 உலகக்கோப்பைக்கு பிறகு அவங்களுடைய ஆட்டத்தோட போக்கையே மாற்றியிருக்காங்க. 2023 உலகக்கோப்பைக்கு பிறகு விளையாடிய T20 உலகக்கோப்பையில் அரையிறுதி வரைக்கும் முன்னேறியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பையில் ஜாம்பவான் அணியாக கருதப்படும் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்ற அணிகளையும் வீழ்த்தி சாதனை பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, தற்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் போட்டியிலே பார்த்திங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியை வெறும் 106 ரன்களில் கட்டுப்படுத்தி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. மேலும் தற்பொழுது நடைபெற்ற இரண்டாவது ஒரு நாள் போட்டியிலையும் சிறப்பாக விளையாடி 177 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி அடைஞ்சு முதல் முறையாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை ஒரு நாள் தொடரில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 311 ரன்கள் குவிச்ச ஆப்கானிஸ்தான் அணி தரப்பில் இருந்து அதிகபட்சமாக ரஹமதுல்லா குர்பாஸ் சதம் விளாசியிருந்தார். அதன் பிறகு களம் கண்ட ரஹமத் ஷா மற்றும் அஷ்மதுல்லா ஒமர் சாய் அரை சதம் விளாசியிருந்தாங்க. மேலும் இந்த இரண்டாவது போட்டியில் ரஷீத் கான் பண்ண ஒரு சாதனையை பற்றி தற்போது வரையிலும் கிரிக்கெட் பிரபலங்களும் கிரிக்கெட் விமர்சகர்களும் விமர்சையாக பேசி வராங்க. இதன் மூலமாக ரஷீத் கான் பல தரப்பில் இருந்து பாராட்டுகளை பெற்று வராரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இரண்டாவது போட்டி நடைபெற்ற அன்று ரஷீத் கானுடைய 26வது பிறந்த நாளை அவர் கொண்டாடி இருந்தார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு நாள் போட்டியில் அவங்களுடைய பிறந்தநாள் அன்று அதிகபட்ச விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியைச் சேர்ந்த வேர்னன் ஃபிலிண்டர். இதற்கு முன்னதாக 4 விக்கெட்டுகளை அயர்லாந்துக்கு எதிராக அவருடைய பிறந்தநாளில் வீழ்த்தியிருந்தார். அதன் பிறகு இங்கிலாந்துடைய ஸ்டூவர்ட் பிராட் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்ததே முதலிடத்தில் இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அன்றைய போட்டியின் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 177 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுடைய என்டையர் கிரிக்கெட் கெரியர்லேயே ஒரு நாள் போட்டியில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போட்டியாக இது அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்னதாக ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக 154 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதே அவங்களுடைய கெரியர் பெஸ்ட்டாக இருந்துச்சு. மேலும் இவர்களுக்கிடையேயான 3வது ஒரு நாள் போட்டி இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த போட்டியிலும் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்று ஒயிட் வாஷ் பண்ணி வரலாற்று சாதனை படைப்பாங்களா அல்லது சவுத் ஆப்பிரிக்கா அணி கம்பேக் செஞ்சு 1-2 என போட்டியை முடிப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.